இப்பொழுது தந்தையாருக்கு கவலை வந்துவிட்டது. திரேதாயுகத்தில் அரசர் ஜனகர் முற்றத்தை சுத்தம் செய்ய சீதை முயன்றபோது பெரும் சுமையுடன் அங்கிருந்த சிவதனுசை ஒரு கையால் ஒதுக்கியதை கண்ட அவர் சிந்தித்தார். இவளுக்கு யாரை திருமணம் செய்து வைப்பேன்? இந்த சிவதனுசை யார் ஒரு வீரன் நான் பூட்டுகிறானோ அந்த அசாதாரணமான வீரனுக்குத்தான் இவளை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என ஜனகர் சிந்தித்தது போல இப்பொழுது லகுஜி பாய் இந்த வீர சிறுமிக்கு தகுந்த வரன் தேட வேண்டும் என சிந்திக்க தொடங்கினார். சிறுமியின் தாய் கிரிஜாபாயும் அச்சிறுமியின் வீரத்தை மெச்சி அவளுக்கு பெண்களுக்குகந்த நல்ல பண்புகளையும் கற்றுத்தர முற்பட்டார். தந்தைக்கு மிகுந்த மதிப்பளித்த போதிலும் ஜீஜாவின் மனதில் கேள்விகள் எழுந்து கொண்டிருந்தன. பாபா சாஹேப் இவ்வளவு வீரம் பொருந்தியவராகவும் தன்மானத்துடன் இருந்த போதிலும் நிஜாம், ஆதில் ஷா அல்லது முகலாயர்களுக்கு ஆதரவாகத்தானே போரிடுகிறார். போர் செய்வது நாம், ஆனால் வெற்றி பெறுவார்கள் அவர்கள். வெற்றி பெற்ற பின் நமது கடவுள்களையும் நாட்டையும் தர்மத்தையும் அவர்கள் அழிப்பதையே குறியாக கொண்டுள்ளனர். அதில் மகிழ்ச்சி அடைகின்றனர். நான் எனது கோவிலை எனது கம்பின் பலத்தால் பாதுகாக்க முடியும் எனில் நமது இந்து பெண்கள் இந்த அந்நிய மாற்று மதத்தினர் மூலம் சூறையாடப்பட்டு அவமானம் செய்யப்படுவதைக் கண்டு எவ்வாறு இவர்கள் அமைதியாக இருக்க முடியும் என்ற சிந்தனை அவள் மனதில் தோன்றிக் கொண்டிருந்தது. தந்தையின் கோபமான சுபாவத்தை அவள் அறிந்திருந்தாள். எனவே அவரிடம் இப்பேச்சை அவள் எடுக்கவில்லை. ஆனால் தந்தை விரும்பினால் இந்த அந்நிய சக்திகளை மண்டியிட வைக்க முடியும் என அவளுக்கு தோன்றியது. 1607 ஹோலி பண்டிகையின் 5வது நாள் ரங்க பஞ்சமி அன்று ஷஹாஜியுடன் ஜீஜாபாய் திருமணம் முடிவாயிற்று. பாரத தாய் அந்நிய மாற்று மதத்தினின் கொடுமையிலிருந்து விடுபடக்கூடிய எதிர்கால நன்மையை கருதி தனக்குள் சிரித்து கொண்டாள். இருவரது மனதிலும் நமது நாடு, தர்மம் மற்றும் இந்து பண்பாட்டை குறித்து தன்மானமும் தற்போதைய மோசமான நிலையை குறித்து வேதனையும் மனதில் நெருப்பு போல் கொதித்துக் கொண்டிருந்தன. உண்மையிலேயே இந்த திருமணம் எதிர்காலத்தில் ஒரு சரியான திருப்பு முனையை அளிக்கும். அத்தியாயம் 2 முடிவுற்றது. நன்றி, வணக்கம்.